வணக்கம். ஆரிவேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இமேஜஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதான். ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஒர்க்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஒர்க்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன இடத்துல எனக்கு தெரியலை மேம் அப்படின்னா கூட அதை கேட்டுட்டு மறுபடியும் அவங்க அதை கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம பேசிக் லெவலில் ஒரு 3 ப்ராஜெக்ட் கொடுப்போம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேசிக்கில் உங்களுக்கு 45 ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு 45 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 6 மந்த் டியூரேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ ஃபைல் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் ஒரு இமேஜஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ரெண்டாவது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், நம்ம சம்பாதிக்கணும், நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கத்தான் செய்யும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதுக்கு ஆரி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஆரி ஒர்க் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆரி கற்றுக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டயத்தில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டயத்தில் நீங்கள் உங்களோட ஒர்க்கை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வீட்டிலேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆரி ஒர்க்கு தான். ஸோ ஆரி கிளாஸ் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே சேர்த்து 6 மந்த் டியூரேஷனில் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், ப்ளவுசஸ் பண்ணணும், நானும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரில வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி நான் இலவச ஆரி வகுப்பு அப்படின்ற வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் ஒர்க்கு, ப்ளவுசஸ் ஒர்க்கு எல்லாமே டீட்டெயிலும் நான் காமிச்சிருக்கேன். எனக்கு 2 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும். பேசிக் லெவல் ப்ளவுஸ் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ப்ளவுஸ். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவீங்க அண்டு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ 6 மந்த் டியூரேஷன் கொடுக்குறோம். ஸோ 6 மந்தில் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். உங்களோட டவுட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆரி ஒர்க். ஓகேங்களா? ஸோ வீட்டிலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்டிச்சஸ், ஈஸியான ஒரு வே தான் இது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே தாராளமாக கற்றுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இதன் மூலமாக நிறையா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய லேடிஸ் இந்த ஆரி ஒர்க்கு தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாக ஃப்ரீயாக அப்படின்னு கேட்பீங்க. ஃபுல்லாக ஃப்ரீ கிடையாது சிஸ்டர்ஸ். நிறைய என்கொயரியில் கேட்குறீங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக மேம், மெட்டீரியல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு. மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃப்ரீ கிடையாது. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சொல்லிடுறேன். ஒரு சிலர் நான் ஃபுல் ஃப்ரீன்னு நினச்சேன் அப்படின்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு உங்களுக்கு டோட்டலாக 600 ருபீஸ், 500 ருபீஸ் எனக்கு பே பண்ணுவீங்க. 100 ருபீஸ் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிவிட்டேன். ஃபுல் ஃப்ரீ கிடையாது அப்படின்றதையும் நான் சொல்லிவிட்டேன். ஃபுல் ஃப்ரீயாக மேம், ஃபுல்லாக இலவச ஆரி வைப்பா அப்படின்னா நிறைய என்கொயரிஸ் கேட்பீங்க. ஸோ உங்கள் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதையும் நான் இதிலே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க்கும் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் இமேஜ் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்றக்காக. மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம A4 ஷீட்டில் தான் எடுக்க சொல்லுவோம். A4 ஷீட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட் சொல்லுவோம். மீதி எல்லா ஸ்டிச்சுமே ஓரளவுக்கு மொபைல் சைஸில் தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒரு லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இமேஜில் நீங்கள் பண்ணும்போது, அந்த ஒரு இமேஜில் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ராதாகிருஷ்ணா பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ளவுஸில் பேக் சைடு எனக்கு ஒரு ராதாகிருஷ்ணா இமேஜ் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் எல்லா ஸ்டிச்சுக்குமே.
இந்த 95 ஸ்டிச்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் இருக்கும். எல்லாமே வந்து இமேஜில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த இமேஜுமே வந்து நீங்களாக தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இமேஜ் எதுவுமே நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஸோ இந்த இமேஜில் இது பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது கிளியர் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இமேஜஸ்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களாலையும் ஒர்க் பண்ண முடியும். நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மந்த் டியூரேஷன், உங்களுக்கு டியூரேஷனும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 6 மந்தில் உங்களுக்கு கிளாஸஸ் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா? பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் பொறுமையாக கற்றுக்க முடியும். வீட்டில் இருந்தே நீங்கள் கற்றுக்க முடியும். வீட்டில் இருந்தே ஒரு சுய தொழில் உங்களால் பண்ண முடியும். உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு இந்த 1 மந்த் கோர்ஸோட ஒர்க்கு தான் இது. ஓகேங்களா? இந்த 1 மந்த் என்ன கற்றுக்கிட்டாங்களோ, இந்த 1 மந்தில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதுதான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலி 6 மந்த் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.